வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, சாதம், தயிர், முருங்கைக்காய் போட்டு பருப்பு சாம்பார் வச்சு, பருப்பு முருங்கைக்காய் போட்டு முருங்கைக்காய் சாம்பார், அப்புறம் ரசம். அதுலேயே ரசம் எடுத்துருவேன். ரசம் வச்சு பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு பொரியல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் ஸ்பெஷல்னால் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான். சாதம், தயிர், ரசம், முருங்கைக்காய் சாம்பார், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு பொரியல். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகேங்களா? பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்குலாம் அரிஞ்சு வச்சிட்டேன். தேவையான அளவுக்கு அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சிருக்கிறேன். கருவேப்பிலை அரிஞ்சு வச்சிட்டேன். இப்போ வடசட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடசட்டி எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பாருங்கள். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை தலையும் போட்டுட்டு, பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்சம் உப்பு, வெங்காயத்துலேயே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும். வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு வதக்கி விட்டாச்சு. அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற காய்கறியை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். அலசி அதை நம்ம காயை அதில் போட்டுடலாம். காய் நல்லா அலசி போட்டுட்டு அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கிளறலாம். மஞ்சத்தூள் போட்டு கிளறிட்டு அதுக்கு கொஞ்சோண்டு சாம்பார் தூள் தான் நான் போட்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தர் மிளகாத்தூள் போடுவோம், ஒவ்வொருத்தர் வரமிளகாய் மட்டும் போட்டு அப்படியே செஞ்சுக்கலாம். இல்லைனா பச்சை மிளகாய் போட்டு செய்யலாம். நான் சாம்பார் தூள் தான் போட்டிருக்கிறேன். உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள், அவ்வளோதான் இதுக்கு தேவையான தூள்கள். இதுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா நான் எல்லா காய்க்குமே சாம்பார் தூள் தான் அதிகமாக போடுவேன். மிளகாத்தூள் கூட போட மாட்டேன். சாம்பார் தூள் போட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலேயே பிரட்டி விட்டுட்டு, ஒரு சின்ன டம்ளராக இருந்தால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். பெரிய டம்ளர் இருந்தால் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுடலாம். சிம்மில் வச்சு வேக விட்டோம்னா நல்லா குழக்குன்னு வெந்துருச்சுன்னா தேங்காய் கொஞ்சம் திருவி கொட்டிடலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்படி செஞ்சோம்னா, நம்ம சாம்பார் தூள்லாம் போட்டு செஞ்சோம்னா இதை சாப்பாட்டில் அப்படியே பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீன்ஸ் எல்லாம் அடிக்கடி எடுத்துக்கணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, குழம்பே தேவையில்லை, இதிலே கூட சாப்பிட்டுக்கலாம். நான் இருந்தாலும் குழம்பு வச்சுட்டேன், முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கிறேன். ஓகே, தேங்காய் திருவி கொட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடலைக்கொட்டை வேணால் கூட போட்டுக்கலாம்.